பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2025 வருடத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்களை குடும்பமாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2025 வருடம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கையின் பிரயாசத்துக்கும் எல்லா நன்மையும் செழிப்பும் மேன்மையும் மகிமையுமாய் இருக்க மனதார இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2025 வருடத்திலே கர்த்தர் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு தருகிறதான வார்த்தை யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பாருங்கள். 2024 மற்றும் இந்த நிமிடம் வரைக்கும் பலவித குறைவு, சமாதான கேடு என பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள், இழப்புகள், வியாதிகள், வறுமைகள், பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளால் ஏற்பட்ட சில அவமானமான காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகளை வந்த சில விதமான நிந்தையான பேச்சுக்கள், மனிதர்களால் தூற்றி பேசப்பட்ட வார்த்தையினாலே நீங்கள் அவமதிக்கப்பட்ட காரியம் எல்லாவற்றிலேயும் நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் ஐயோ என் மனதளவிலே ஒரு நிம்மதி இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் பல குறைவுகளோடு கூட இருக்கலாம். நஷ்டம் எதை தொட்டாலும் கூட குறைவு, இழப்பு, சேதம் என்று சொல்லி. ஆனால் இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீங்க. ஆனா இந்த வருடத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அதே யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமாதானம் தருவேன், செழிப்பை தருவேன், குறைவை காண மாட்டீங்க என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார், ஆண்டவரோடு கூட பழகி சமாதானமாய் இருக்கும்படியாக மட்டும் நீங்கள் அநேக நேரங்களை வீணாக பல நபர்களோடு பேசி, மொபைல் போன் பார்த்து, தொலைக்காட்சி பெட்டி முன்பாக இருந்து தேவையில்லாத இடங்களுக்கு பிரயாணப்பட்டு என உங்கள் நேரங்கள் வீணடிக்கப்பட்டு இருக்கலாம். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் அந்த நேரத்திலே அறை வீட்டை பூட்டி அல்லது ஏதோ ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கு போய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி உங்களை அர்ப்பணித்து உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் மேல வைத்து விட்டு அவரோடு கூட பழக ஆரம்பிங்கள், பேச ஆரம்பிங்கள், உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்கள். அதனால் உங்களுக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டிலே இந்த தீர்மானத்தை எடுக்க மறவாதீருங்கள். என்ன தீர்மானம் என்றால், ஆண்டவரோடு கூட பழகி சமாதானமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. மனிதர்களோடு பேசுவதை காட்டிலும் தேவனோடு பேசுவேன். படைத்த தேவனை துதிப்பேன், படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவேன், படைத்த தேவனிடத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆமீன் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரிடோடு கூட நான் பழகுவேன் என்று தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் கூடாரங்களிலே சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தைக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த 2025 வருடத்தை காண வைத்த கிருபைக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, அந்த நிகழ்ச்சியில இந்த வார்த்தையை கேட்டு யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் கூடாரங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. வாசஸ்தலத்திலே குறைவு இல்லாதபடிக்கு எல்லா குறைவின் கத்தை நிறைவாக்குவீராக. பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து இருக்கிறார்கள் அப்பா, உம்மோடு நேரம் செலவிடுவேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன், அது அனுதினமும் கருத்தாய் ஜெபிப்பேன், நேரம் கிடைக்கும் பொழுது தேவாதி தேவனை பாடி மகிமைப்படுத்துவேன், நானும் என் தேவனும் என்ற ஆமேன் தீர்மானத்திலே உறுதியாய் இருப்பேன். யார் யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான கிருபை, வல்லமை, பலனை கொடுப்பீராக ராஜா. ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி வாழ்ந்திருக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.